ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். இன்றைக்கி என்ன லாங் வீடியோ அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காத பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஹாய் பட்டனே டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸ்கிப் பண்ணாத முழுசாக பாருங்கள். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஏற்ற இளநீர் ஃப்ரூட் மிக்சர் தாங்க போட போகிறோம். கலர் எப்படி இருக்குது பாருங்கள். கடையில் இருக்கிற அதே டேஸ்ட்டில் அதே நிறத்தில் நம்ம போட போகிறோம். அது எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா கையை நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸி எங்களுக்கு ரிப்பேரு, கையில் தான் கலக்க போகிறோம். இதுக்கு சோப்பு ஷாம்பு இந்த மாதிரி ஏதாவது போட்டு நீங்கள் கழுவுனீங்களா அந்த வாசம் வந்து அப்படியே ஜூஸில் வந்துடும். அதனால் கையை வந்து எந்த அளவுக்கு நல்லா வாஷ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிக்காங்க. இப்போ வந்து பழம் இந்த அளவுக்கு எடுத்துருக்கும். இது நல்லா பழுத்த பழம் தாங்க, ஜூஸுக்கு வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு சீப் மட்டும்தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஆப்பிளையும் மாதுளையும் கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு மேலே வச்சுருந்தேங்க. தம்பிங்க ஊருக்கு போயிட்டு வந்தால் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. லட்டு வந்து பாருங்கள், அப்பயும் ஆப்பிளை வந்து கடிச்சிட்டான். அவங்ககிட்ட எந்த ஒரு பொருளுமே வைக்காது, கொஞ்சம் ரிஸ்க்கு தான். கடித்தாலும் பரவாயில்ல, இதையாவது குர்றா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து வச்சுட்டு மாதுளம்பழத்தையும் உளித்து ஒரு பக்கம் எடுத்து வச்சாச்சு. இங்கே பாருங்கள், வாழைப்பழத்தை நல்லா தோல் உளித்து ஒரு அகல பாத்திரமாக எடுத்து அதில் வந்து இப்படி குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மிக்ஸி இருந்தால் மிக்சியில் கூட போட்டு அடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து கையிலேயே தான் 1-2 மசிக்க போகிறேன். இந்த மாதிரி பழத்தை குட்டி குட்டியாக அறுத்து கையில் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நான் பழம் வந்து எடுத்திருக்கேன். ஒரு 2 to 3 லிட்டர் ஜூஸ் வந்து நம்ம இதில் போடலாங்க. பாருங்கள், பழமும் இந்த அளவுக்கு நல்லா கனிஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு இருந்தால் தான் ஜூஸுமே நல்லாயிருக்கும். காயாக இருந்தால் அது வந்து ஒரு மாதிரியாக நாக்கெல்லாம் பிடிக்கும். இப்போ 3 இளநீர் எடுத்து உடச்சி தண்ணி எடுத்துக்கலாம். இளநீர்னு சொல்ல முடியாது, இது ஒரு கொஞ்சம் இளநீருக்கு ஒரு மேலே ஸ்டேஜ். இந்த மாதிரி எடுத்துகிட்டு 3 இளநீர் தண்ணியும் நம்ம வந்து ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாங்க. இங்கே பாருங்கள், தண்ணி ரொப்ப இருக்குங்க. இதுவே 3 இளநீர்லேயும் ஒரு 1/4 லிட்டர் வரும். தண்ணின்னு பார்த்தீங்களா, காவேரி தண்ணி அல்லது ஃபில்டர் தண்ணி இதில் போட்டால் தான் ஜூஸ் வந்து நல்லாயிருக்கும். உப்பு தண்ணியில் வந்து போட்டால் டேஸ்ட் வந்து மாறிடுங்க. கடைக்காரரே இப்படி தான் சொல்கிறாங்க, நீங்கள் இந்த தண்ணியில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் தண்ணி வந்து நம்ம ஃபில்டர் தண்ணி இல்லைன்னா கேன் தண்ணி இந்த மாதிரி ஏதோ ஒரு தண்ணியை எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பழத்தை மசிச்சுட்டு 3 இளநீர் தண்ணியும் நம்ம இதில் வந்து சேர்த்து கலக்கி விட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் தண்ணி ஊற்றணும். அதுக்கு கொஞ்சம் பச்சை தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கலருக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, ஜிலேபி பவுடர் இருக்குது இல்லையா, அந்த பவுடர் அப்படியே போட்டால் பச்சை வாசம் அடிக்கும் வேணுமான்னு சொல்லிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் அந்த பவுடரை போட்டு அதில் வந்து ஊற்றி கலக்கி விட்டு. கலர் வந்து இவ்வளோதாங்க இருந்தது. இந்த கலரே சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். கலர் எதுவும் பவுடர் எதுவும் வீட்டில் ஸ்டாக் இல்லை. இப்போ தேவையான அளவு சர்க்கரை, ஒயிட் சுகர் தான் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வேணுன்னா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து பாலை நல்லா காய வச்சு பாதாம் மிக்சரை அதில் போட்டு கலக்கினா நமக்கு பாதாம் பால் வந்து ரெடி ஆகிடும். பாலை வந்து ஆற வச்சு தான் பவுட்ரு போடுறோங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வந்திருக்கா. இந்த மிக்சியை வந்து நம்ம எடுத்து ஃப்ரூட் மிக்சரில் ஆட் பண்ண போகிறோம் பாதாம் பால். இப்போ கப்பில் இருக்கிறது எல்லாமே ஊற்றிடலாம். கலர் எப்படி இருக்குது, நுர பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இப்போ எல்லா இடத்துலையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் ஒன்றோட ஒன்று நல்லா சேரும் பாதாம் பாலும் ஃப்ரூட் மிக்சரும். பாருங்கள், கலர் மட்டும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துருக்கணும் போல். சரி, யார் பசங்களை வெயில் அமைச்சிடுறது அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இப்போ வந்து கட் பண்ணி வச்ச மாதுளையும் ஆப்பிளும் அதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் ஐஸ் கட்டி தாங்க வைக்காத விட்டுட்டோம். அதனால் கொஞ்ச நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. ஐஸ் கட்டி தான் நம்ம உடனே குடிக்கலாம். இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour விட்டுக்கலாங்க. விட்டுக்கு பிறகு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து கப்பில் ஊற்றிட்டு டம்ளரில் ஊற்றலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாக தாங்க நாங்கள் வச்சுருக்கோம். கலர் பார்த்தா எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்கையில் குடிக்கலாம் போல. ஃபைனலாக வந்து நம்ம எதிர்பார்த்த ஃப்ரூட் மிக்சர் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. எப்படி இருக்குது பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்தேங்க, நல்லா தாங்க இருந்தது. நீங்களும் செஞ்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு எங்களுக்கு ரொம்ப தேவை. ஓகே, பாய். நெக்ஸ்ட் ஒரு நாள் உங்களை பார்க்கலாம். டாட்டா, see you.